உடுமலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலினை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் நடத்திய போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். பாமக நிறுவனர் ராமதாஸ் அதானி மீதான லஞ்ச புகார் தொடர்பான விவகாரம் குறித்து அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் பெயரும் இடம்பெற்றிருப்பது குறித்தும் அதானியுடன் முதல்வர் ஸ்டாலின் சந்திப்பு குறித்தும் கேள்வி எழுப்பியிருந்தார். இது தொடர்பாக முதல்வரிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு ராமதாசுக்கு வேறு வேலை இல்லை, ஆகையால் தினந்தோறும் அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார் என்று பதிலளித்திருந்தார். இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து உடுமலை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பாமக கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் தெற்கு மாவட்டம் பாமக உடுமலை சட்டமன்ற தொகுதி தலைவர் மின்னல் செந்தில் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் முதல்வரை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. முதல்வர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இந்த போராட்டத்தில் உடுமலை சட்டமன்ற தொகுதி செயலாளர் வெங்கடாசலம், மகளிரணி செயலாளர் கீர்த்தனா கணேசன், குடிமங்கலம் முன்னாள் ஒன்றிய செயலாளர் மகேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அனுமதி இல்லாமல் போராட்டம் நடத்தியதாக கூறி பாமக கட்சியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திமுகவின் தலைவர் கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களை பற்றி தரகுறையாக பேசியதை கண்டித்து திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையிலே பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே மு.க. ஸ்டாலின் அவர்களை கண்டித்து மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருகின்ற 29ஆம் தேதி விழுப்புரத்திற்கு வருகை தரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை விழுப்புரம் மாவட்டத்திலே நுழைய முடியாத அளவிற்கு லட்சக்கணக்கான பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞர்களை ஒன்று திரட்டி அவருடைய வருகையை முறியடிப்போம். மன்னிப்பு கேட்கின்ற வரை தமிழ்நாட்டிலே மு.க. ஸ்டாலினை ஓட விரட்டுவோம் என்று இந்த நேரத்தில் உறுதி கூறுகிறோம்.